சமீப காலமாக தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலை அதிகரித்து வருகின்றது. இது மிகுந்த வேதனைக்குரியது. காதல் திருமணமே கூடாது, சாதி மறுப்பு திருமணம் கூடாது, மத மறுப்பு திருமணம் கூடாது என்ற மனநிலையில் உள்ள இந்த சமூகத்தில் பெற்ற பிள்ளையையே பெற்றவர்களே கொலை செய்கின்ற பாதக செயல் நடந்து வருகிறது. காதல் திருமணம் என்பது மனித சமூகம் தோன்றி நாகரிக சமூகத்திலே காதல் என்பது இயற்கையாக தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு. வரலாற்றில் பல சம்பவங்கள் காதல் திருமணங்கள் நடந்து இதுபோல ஆணவ படுகொலைகளும் அந்த ஒரு சாதிய மனப்பான்மையோடு அல்லது ஆதிக்க மனப்பான்மையோடு அதையும் தாண்டி பொருளாதார காரணங்களுக்காகவும் இது போன்ற ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கின்றது. வரலாற்றிலே மதுரை வீரன் பொம்மி ஒரு அரச குடும்பத்திலே பிறந்த பெண்ணை வீரன் காதலித்தான் என்ற காரணத்துக்காக அந்த மதுரை வீரனை மாறுகால் மாறுகை வாங்கி கொலை செய்து இன்றைக்கு அந்த சமூகத்திலே அந்த வீரன் ஒரு தெய்வமாகவே உருவாக்கப்பட்டு வணங்கக்கூடிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றான். அதே போலத்தான் அம்பிகாபதி அமராவதி கதையும் லைலா மஜ்னு கதைகளும் எல்லாமே ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவர்களை ஒரு எளியவர் காதலிக்க கூடாதென்ற ஆணவத்தின் காரணமாக அன்று நடந்தது அந்த ஆணவ படுகொலைகள். இன்று ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உயர் சாதியாக இருந்து ஒருவர் தாழ்ந்த சாதியாக இருப்பார்களானால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாத நிலையிலே இன்றைக்கு இந்த ஆணவ படுகொலைகள் நடந்து வருகின்றன. பெற்றவர்களே தன் மகள் என்றும் பார்க்காமல் மகள் வேறு சாதியை சார்ந்தவர்களை திருமணம் செய்து கொண்டார், காதலித்தார் என்ற காரணத்துக்காக பெற்றவர்களே கொடூரமாக கொல்லக்கூடிய சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது. அதையும் தாண்டி பெற்றவர்கள் கூட தன்னுடைய பிள்ளையாயிற்றே, சரி என்ன செய்ய முடியும், ஏற்றுக்கொள்வோம் என்று மனநிலைக்கு வந்தாலும் கூட இந்த சமூகம் உற்றார் உறவினர் சாதிய ஆணவத்தின் காரணமாக உற்றார் உறவினருடைய கேலி பேச்சுக்கள், உற்றார் உறவினர்கள் அந்த குடும்பத்தை ஒதுக்கி வைப்பது, அந்த காதல் திருமணம் செய்து கொண்ட குடும்பத்தை இழிவாக நடத்துவது என்கின்ற போது அதை பொறுத்து கொள்ள முடியாமல் பெற்றவர்கள் பிள்ளைகளை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த சமூகம் அவர்களை உந்தி தள்ளுகிறது. இப்படி கொடூரமாக இந்த சாதிய மனப்பான்மை வேரூன்றி போய் இறுகி போய் சமூகத்தில் இருக்கின்ற காரணத்தால் இந்த ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆணவ படுகொலை தடுப்பதற்கு அரசு முயல வேண்டும். அரசு அதற்கென்று ஒரு தனி சட்டத்தை இயற்ற வேண்டும். ஆணவ படுகொலைகளை செய்கின்ற அந்த கொலை செய்கின்றவர்களுக்கு கடுமையான தண்டனையை வழங்குகிற வகையிலே ஆணவ படுகொலைகளுக்காக தனி சட்டங்களை இயற்ற வேண்டும் என்று முற்போக்கு இயக்கங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றோம். அதை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், இப்போது தந்தை பெரியார் அவர்கள் கல்வி பெண்களுக்கும் வேண்டும் என்று வலியுறுத்தி பேசுகின்ற போதே இருபாலரும் பெண்களுக்கு கல்வி என்று சொன்னால் பெண்களுக்கு தனி கல்லூரி தனி பள்ளி என்று இல்லாமல் இருபாலரும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கக்கூடிய பள்ளிகளை திறக்க வேண்டும் என்று தான் வலியுறுத்தினார். காரணம், அங்கேதான் இரண்டு பேரும் சேர்ந்து பழகுவார்கள்,
சாதிய மனப்பான்மை ஒழியும் என்ற தன்மையிலே பெரியார் அவர்கள் இருபாலரும் படிக்கக்கூடிய பள்ளிகளை தொடங்க சொன்னார். அது இன்றைக்கு வளர்ந்து ஒரு காலத்திலே சமூகத்தில் பெண்கள் என்று சொன்னால் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது, பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடாது, பெண்கள் வீட்டோடு இருக்க வேண்டும் என்றெல்லாம், வயது வந்த பெண் என்று சொன்னாலே திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்றெல்லாம் இருந்த ஒரு நிலை மாறி பெண்கள் இப்போது படிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு, படித்த பெண்கள் எல்லா பணிகளுக்கும் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு, அதனால்தான் பழங்காலத்தை விட தற்போது நாகரிக சமூகத்திலே காதல் என்பது மிக சாதாரணமாக வளர்ந்து வருகின்றது. சாதி, மதம், அந்தஸ்து எதையும் பார்க்காமல் காதலிக்கின்ற தன்மை இன்றைக்கு வளர்ந்து வந்திருக்கின்றது. இப்படி வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காதல் தன்மையை அரசு தான் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து, காதல் தம்பதிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களை வாழ வைப்பதற்கு அரசு ஆவணப்படுகொலைகளை எதிர்க்கின்ற தடுக்கின்ற சட்டங்களை உருவாக்க வேண்டும். ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் பல வழக்குகள் இதுபோல சென்று அந்த வழக்கின் தீர்ப்பிலே உயர்நீதிமன்றம் பல வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் காவல் நிலையங்களிலே காதலர்களை உடைய புகார்களை ஏற்று விசாரிப்பதற்கு தனி பிரிவு வேண்டும். அவர்களை தனி தொலைபேசி எண்கள் அவர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். காவல் நிலையத்திலிருந்து எளிமையாக இப்போ காதலர்கள் பாதிக்கப்படுகின்ற போது பெற்றோர்களாலும் சமூகத்தாலும் பாதிக்கப்படுகின்ற போது காவல்துறையை எளிமையாக அணுகுவதற்கு காவல்துறையில் தனி செல்போன் தொலைபேசி எண்களை அறிவிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் உயர்நீதிமன்றம் உத்தரவு வழங்கி இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் காவல்துறையில் அதையெல்லாம் பின்பற்றி காதல் ஜோடிகளுக்கு, காதல் திருமணம் செய்கின்றவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற வகையில் உயர்நீதிமன்றம் வழங்கிய அந்த அறிவுரைகளின்படி தனிப்பிரிவுகள் இல்லை. அவர்கள் எளிமையாக அணுவதற்கு தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்படவில்லை. சில அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தற்போது அது செயல்பாட்டில் இல்லை. இதையெல்லாம் அரசில் கவனத்தில் கொண்டு உயர்நீதிமன்ற அறிவுரையின்படி காவல் நிலையத்தில் தனி பிரிவு இந்த காதல் தம்பதிகளை காப்பாற்றுகின்ற ஆவணப்படுகொலைகளை தடுக்கின்ற வகையில் தனி பிரிவுகளை உருவாக்க வேண்டும். அதே போல் அவர்கள் அச்சுறுத்தல் உள்ள தம்பதிகளை பாதுகாப்பாக வசிப்பதற்கு கூட காவல்துறையும் அரசும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் அறிவுரை வழங்கியிருக்கின்றது. இதையெல்லாம் ஏற்று நடைமுறைப்படுத்தினால் ஆவணப்படுகொலைகள் என்பது ஓரளவு தடுக்கப்படும். அதற்கு மேலாக இதை இயக்கங்கள் மக்களிடத்தில் இந்த சாதிய வன்கொடுமை எண்ணங்கள் வளர்ந்திருக்கின்ற அந்த கட்டுமானத்தை உடைப்பதற்கு இயக்கங்கள் தான் தொடர்ந்து இது போன்ற பிரச்சாரங்களை மேற்கொண்டு சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவித்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற வகையில் சமூகத்திலே மனமாற்றங்களை கொண்டு வருகின்ற வகையில் முற்போக்கு இயக்கங்கள் ஒரு பிரச்சார இயக்கமாகவும் மாறி இந்த சாதி மறுப்பு திருமணங்களை வளர்ப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும். அரசு ஆவணப்படுகொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும். காவல்துறை அவர்களை பாதுகாப்பதற்கு தனி பிரிவுகளை உருவாக்க வேண்டும்.